வணக்கம். போன வாரம் வால்மார்ட் சமிட் கோயம்புத்தூர் லீ மெரிடியன்ல நடந்தது. அங்கே ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 9:30 வாக்குல செக் இன் ஆரம்பிச்சது. நான் ஒரு 8:30க்குலாம் போயிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு அங்க தான் போய் முடிச்சேன். கொஞ்சம் ஏர்லியாவே போயிட்டேன். ஸோ 10:15க்குலாம் வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு வெல்கம் கிட்டும் குடுத்துருந்தாங்க. அந்த வெல்கம் கிட்ல ஒரு டைரி, ஒரு பேனா, ஒரு பேம்ப்லெட்டு அதுக்கடுத்து ஒரு டம்ளர் மக் ஒண்ணு குடுத்தாங்க. ஸோ, இப்போ செஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே டைரி எடுத்துட்டு அவங்க என்னென்ன சொல்றாங்களோ, அத அப்படியே நோட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே பக்கம் பக்கமா நோட் பண்ணிட்டே போயிருந்தேன். அவங்க சொல்ற எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணவே இல்ல. ரொம்ப தீவிரமா எழுதிட்டு இருந்தேன். என் பக்கத்துல இருந்தவர் கூட, "என்ன சார் இவ்வளவு பக்கம் எழுதுறீங்க?" அப்படின்னு சொல்லி என்ட்ட கேட்டாரு. ஸோ, அப்படி எழுதி முடிச்சு செஷன் முடிச்சதுக்கப்புறம் நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ, அவங்களையும் பார்த்து பேசிட்டு, அதுக்கடுத்து லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் சாப்பிட்டு பார்த்தா, என்னோட கிட் அப்படியே காணாம போயிடுச்சு. அப்படி பயங்கரமான அப்செட். ஆ என்ன அப்செட் அப்படின்னா, 2 மணி நேரம் உட்காந்து அவங்க சொல்ற ஒரு பாயிண்ட்ட கூட விடாம வேக வேகமா நான் வந்து எழுதிட்டு இருந்தேன். ஸோ, அந்த டைம் முடியப்போது அப்படின்ற ஸ்டேஜில ஒரு எஸ்எல்சி, +2 ஸ்டூடண்ட் எவ்வளவு தீவிரமா எழுதுவாங்களோ, அவ்வளவு கவனத்தோட ஒரு பாயிண்ட் கூட விடாம எழுதிட்டு இருந்தேன். அத அப்படியே மொத்தமா யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பா நான் எழுதின நோட்ஸ்க்காக தூக்கிட்டு போயிருக்க மாட்டாங்க. அந்த டம்ளர் மக்குக்காக அதுக்கு ஆசைப்பட்டு தான் தூக்கியிருப்பாங்க. ஆனா கூட இதில வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, வந்த எல்லாருக்குமே வந்து அந்த கிட் குடுத்தாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த டம்ளர் மக் வந்து கிடைச்சிருக்கும். இருந்தா கூட, எனக்கு இன்னொன்னு வேணும் அப்படின்ற ஆசையில, அந்த என்னோட கிட்டையும் திருடிட்டு போயிட்டாங்க. ஜஸ்ட் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட பார்க்குறேன், என்னோட சேர்ல அந்த வெல்கம் கிட் அப்படியே இருக்குது. போய் பிளேட்ட வச்சுட்டு கைய கழுவிட்டு வரேன், காணோம். அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துட்டேன். ஸோ என்னோட பர்ஸ அடிச்சுட்டு போயிருந்தா கூட நான் இவ்வளோ கவலைப்பட்டுருக்க மாட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அங்க உள்ள ஆர்கனைஸ்ட்ட போய் கேட்டேன், இந்த மாரி இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அவங்களும் கை விரிச்சுட்டாங்க. அப்புறம் கடைசியில வெறும் கையோட திரும்ப வேண்டியதா போச்சு. எனக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான அனுபவம். ஏன்னா, அவ்வளவு தூரம் உட்காந்து இந்த மாரி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அந்த வால்மார்ட் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனம், அதுவும் நம்ம இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு வர்றது அப்படின்றது, அது ரொம்ப ரேரஸ்ட் ரேர். ஸோ, அதில கிடைச்ச முக்கியமான தகவல்கள அப்படியே மொத்தமா மிஸ் பண்ணிட்டோமே! நான் தான் எங்கேயோ கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேனோ! அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, இப்போ என்ன பண்றது? நெறைய தகவல்கள் அப்படியே போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து, எனக்கு என்னென்னலாம் ஞாபகம் இருக்குதோ, எழுதும்போது ஞாபகம் இருந்தது எல்லாம் ஒரு டைரியில நோட் பண்ணி வச்சுட்டேன். அது பார்த்தீங்கன்னா, என் பார்வைக்கு ஒரு 20, 25% தான். நான் நோட் பண்ணதில அவ்வளோதான் வந்து என்னால ரீகால் பண்ண முடிஞ்சதுன்னு நெனைக்கிறேன். அதுக்கு அடுத்து அங்க சில ஸ்லைடு போட்டாங்க. அந்த ஸ்லைடோட ஸ்க்ரீன்ஷாட் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ, அத வச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு சில தகவல்கள உங்களுக்கு வீடியோவா போடுறேன். ஏன்னா, நான் அங்க போயிருக்கேன்னு சொல்ட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டேன். வால்மார்ட் அந்த ஃபோட்டோவ எடுத்து போட்டேன். அப்பவுமே நெறைய பேரு, சில பேரு ஃபாரின்லேருந்து கூட மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து கூட மெசேஜ் அனுப்புனாங்க. "சார் எங்களால வர முடியல. நீங்க போயிருக்கீங்க அங்க. என்ன கிடைச்சதுங்கிறத வீடியோவா போடுங்கன்னு." கண்டிப்பா வீடியோ போடுறேன்னு சொல்லி நானும் ரிப்ளை குடுத்துருந்தேன். ஆனா, இப்ப எல்லாம் போயிட்டு வெறுங்கையோட திரும்ப வேண்டிய மாரி ஆயிப்போச்சு. சரி இருந்தாலும் பரவால்ல. இருக்கிற தகவல் வச்சு சில வீடியோஸ் அப்கமிங் டேஸ்ல வந்து நான் சேனல்ல வந்து அப்லோட் பண்றேன். தேங்க் யூ.